விக்ரம் சார் மீது நான் கண்டனங்களை நான் வலுக்க சொல்கிறேன். இந்தியாவை குறை சொல்வதை நிறுத்துங்கள். நம்ம எந்த டைரக்ஷன் பார்த்தாலும் 3 சிங்கம் தான் தெரியும், இன்னொரு சிங்கம் தெரியாது. அது தெரியாத சிங்கம் தான் இந்த உலக அமைப்புகள். அவங்களுக்கு ரெகக்னிஷன் இல்ல, பேர் இல்ல, பொசிஷன் இல்ல. பொசிஷன் சொசைட்டில பொசிஷன் இல்ல, அங்கீகாரம் என்ன இருக்கு பாவம் அவங்களுக்கு. இந்த லைம் லைட்ல நடிகர் தான் இருக்க முடியும், அந்த நடிப்போட விட்டுறணும். பீஸ்ட், ஃபீஸ்ட், பாண்டு, அனபாண்டு இதெல்லாம் நிஜ லைஃப்ல எல்லாம் அதெல்லாம் இட்ஸ் நாட் பாசிபிள். அவங்க நிழலுலக மனிதர்கள். துரந்தர் மாதிரி அந்த சைடு அனுப்பலாம், அது மாதிரி ஒரு ஆள் இருக்கலாம், இல்ல நான் சொல்ல, இருக்கலாம், இருந்திருக்காரு. ரவீந்தர் கௌஷிக்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, பிளாக் டைகர்னு சொல்லுவாங்க அவரை. கடைசியில அவரோட முடிவு அது மாதிரி வாயை திறக்காதவங்க, அவங்களே டிஃபெண்ட் பண்ணிக்காத ஆர்கனைசேஷன்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா உலக அமைப்புகள். என்னைக்காவது அவங்க பிரஸ் மீட் கொடுப்பாங்களா? அதெல்லாம் நம்ம ஈஸியா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் போய் பாரு, அப்ப தெரியும். புல்வாமா அட்டாக் சம்பந்தப்பட்ட ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாதி ஜூலை 2021 அன்னோன் கன்மன்னாலே தோவல் சார பாக்குறீங்க, இந்த சைடு ரா பண்ணிச்சான்னு கேக்குறீங்க. ஏன் அவங்க நாட்டுல துப்பாக்கி கலாச்சாரம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையாச்சு. சுட்டுக்க மாட்டாங்களா? சுட்டுக்க கூடாதா? போட்டவர்களுக்கு நன்றி, போனவர்களுக்கு என் அனுதாபங்கள் கூட இல்லை. இத்தோடு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். இளையபாத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம், ஜெய்ஹிந்த் சார். லேட்டஸ்டா நம்மளால சில பட்டியல்கள் பார்த்தா சார், அதாவது அந்த உளவுத்துறை அமைப்புகள் போல்டு லெவல்ல பட்டியல்கள் பார்க்க முடிஞ்சது. ரா ஏஜென்சி போட்டிருந்தாங்க, ரா சம்பந்தமான விஷயங்களும் பார்க்க முடிஞ்சது. ஸோ ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங், ஸோ இதோட செயல்பாடுகள் என்ன சார்? இது எந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுவாங்க? நம்ம படத்தில் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் கூட நடிச்சிருந்தார் பீஸ்ட்ல, நான் ரா ஏஜென்ட் அப்படின்ட்டு. ஸோ என்ன மாதிரி ஒர்க் அவங்களுக்கு இருக்கும் சார்? எப்படிப்பட்ட அமைப்பு அது? அது MI6, அதாவது பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ்ல 2 பிரிவு இருக்கு. MI5 இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு, MI6 எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டிக்கு, உள்நாட்டு பாதுகாப்புக்கு இருக்கிறது MI5. MI6ன்றது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட உளவு சேகரிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் MI6. இந்த MI6 சீக்ரெட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் அப்படின்வாங்க. அதை யாருமே அது இன்றைய முதல்வர், அன்றைய தமிழ் திரையுலகத்தின் உச்ச நட்சத்திரமாக இருந்த திரு விஜய் அவர்கள் பீஸ்ட், இதுதான் உங்களுக்கு ஃபீஸ்ட், அப்படி நான் ரா ஏஜென்ட், இப்படி எல்லாம் நிஜ லைஃப்ல யாரும் சொல்ல மாட்டாங்க. படத்துல ஹீரோ அடையாளப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள். உதாரணத்துக்கு இங்கிலீஷ் படத்துல MI6ல முன்னெல்லாம் டேனியல் கிரேக் சொல்லுவாரு, மை நேம் இஸ் பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னுவாரு. அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அடுத்த நிமிஷம் போட்டு தள்ளிடுவாங்க, அண்ணா பாண்டு வச்சு ஒட்டி விட்டுருவாங்க. பீஸ்ட் நான் கொடுக்க போறேன், ஃபீஸ்ட் நான் ரா ஏஜென்ட் அப்படின்னாங்கன்னு வச்சுக்கோங்க. நிஜமான ரா ஏஜென்ட் எதிரிக்கு ஃபீஸ்ட் ஆயிடுவாரு, அதாவது விருந்தாயிடுவாரு. விக்ரம் சூத் அப்படின்னு சொல்லிட்டு ரா ஏஜென்ட் இருந்தாரு, ராவோட செக்ரட்டரி, ரா செக்ரட்டரி. அவர் செக்ரட்டரி ரா அப்படின்வாங்க. அவரோட இன்டர்வியூஸ் ANIல ஸ்மிதா பிரகாஷ் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. புக்ஸ் எழுதியிருக்காரு அவர், நிறைய புக்ஸ் ஸ்பைங்க பத்தி, நிறைய விஷயங்களை பத்தி அவர் எழுதுவார். ஒன் ஆஃப் தி எக்ஸலண்ட் ஸ்பை மாஸ்டர்ஸ் தட் இந்தியா ஹஸ் ப்ரொடியூஸ்ட். அவரோட ஸ்டைல்ல, அவரோட பாணியில சொன்னா, ரா ஒர்க் டெய்லி முண்டேன் டெஸ்க் ஜாப் அப்படின்னுவாரு. ஒரு கிளரிக்கல் ஜாப் மாதிரி தான் அது அப்படின்னுவாரு. வர இன்ஃபர்மேஷனை சேகரித்து, பல்வேறு கோணங்கள்ல இருந்து தகவல்கள் வரும், அந்த தகவல்களை சேகரித்து, அந்த சேகரித்த தகவல்களை ஒழுங்குபடுத்தி, அதுல இருந்து மைய கருத்தை எடுத்து, அந்த மைய கருத்தை எடுத்த பிற்பாடு அதை ஆராய்ந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள், லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், அதாவது தொலைநோக்குல என்ன மாதிரியான பிரச்சனை வரக்கூடும், உடனடியாக என்ன பிரச்சனை நம்ம எதிர்நோக்கி இருக்கிறது, அதாவது குறுகிய காலத்துக்குள் என்ன பிரச்சனை வரக்கூடும், இது மாதிரி கணிக்கிறது தான் வேலை. அது இருக்கிறது பொருளாதார ரீதியில இந்தியாவுக்கு என்ன மாதிரியான அச்சுறுத்தல்கள் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி, அதாவது நம்மளோட கட்டமைப்பு சார்ந்த, தொழில்நுட்ப கட்டமைப்பு சார்ந்த என்ன மாதிரியான அச்சுறுத்தல்களுக்கு, இராணுவம் சார்ந்த அச்சுறுத்தல்கள் அண்டை நாட்டிலிருந்து என்ன வரக்கூடும், பக்கத்து நாட்டோட இராணுவ பலமும் மற்ற விஷயங்களும் அவங்க முன்னோர் நாடு கூட என்ன மாதிரியான உறவுகளை மேம்படுத்திட்டு இருக்காங்க,
அந்த உறவுகள் இந்தியாவுக்கு எப்படி வந்து பலனளிக்கும் இல்ல பலன் அளிக்காது, இந்தியாவுக்கு எதிரான செயல்கள் என்னெல்லாம் ஈடுபடுறாங்க, இந்தியால வந்து அச்சுறுத்தல் ஊட்டும் வகையில் இருக்கக்கூடிய பல அமைப்புகள் செயல்பாட்டை எப்படி முறியடிப்பது, அந்த அமைப்புகளை செயலிழக்க எப்படி செய்வது, அதற்கு என்ன தந்திரங்கள் இருக்கின்றன, இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட நபர்கள் இங்கே இருந்து இன்னொரு நாட்டில் போய் தஞ்சம் புகுந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் நபர்களை எப்படி கண்காணிப்பது, அவர்களை எப்படி தேவைப்பட்டால் திரும்பவும் இந்திய சட்டத்திட்டத்துக்கு எப்படி அவர்களை ஆளாக்குவது, இதெல்லாம் பண்றதுக்கு தான் இந்த அமைப்பு இருக்கு. எப்படி போட்டு தள்ளுறது அது சார்? அது எனக்கு தெரியாது சார். அதை பத்தி ஐ டோன்ட் ஹவ் கிளியர் டீடைல். எது எனக்கு தெரியாதோ அதை பத்தி நான் பேசக்கூடாது. தெரியாத பத்தி பேசுறது வந்து ஆக்சுவலா தப்பான ஒரு விஷயம். யாரா இருந்தாலும் பக்கத்து நாட்டு தீவுல இருந்து ராக்கெட் வந்து தஞ்சாவூர்ல விழுந்துரும் சொல்றது, இன்னொரு நாட்டு தேர்தல்ல ஒரு அதிபர் தேர்ந்தெடுத்ததுக்கு இந்திய உளவுத்துறை வேலை பார்த்ததுன்னு சொல்றது, இதெல்லாம் வந்து அதெல்லாம் ஆக்சுவலா சொல்லக்கூடாது. ஏன்னா இது உளவு அமைப்புகளின் வேலையும் ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த பந்தமும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தாம்பத்திய உறவும் எப்படியோ அப்படிதான். அது வெளியே தெரியாத வரைக்கும், அத பகிரங்கமா யாருக்கும் காட்டாத வரைக்கும் புனிதமானது. அந்தரங்கம் புனிதமானதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இது மாதிரி நாட்டின் ரகசியமும் புனிதமானது. சோ அதை பத்தி நம்ம வந்து நம்ம தான் பண்ணோம் பாகிஸ்தான் பீத்திக்கலாம், அவன் பண்ணாத கூட பீத்திப்பான். நான் தான் பண்ணேன், நான் தான் ஐம் த ஒன் அப்படின்ட்டு. ஸோ நோ ஆர்கனைசேஷன் வில் சே தட் ஐ ஹவ் டன் இட். நாங்க தான் பண்ணோன்ட்டு யாரும் சொல்லிக்க மாட்டாங்க, சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. பிகாஸ் தே டோன்ட் எக்ஸிஸ்ட் ஆன் பேப்பர். அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்கன்றதே வந்து யாருக்கும் தெரியாது. அப்படி தெரிஞ்சா திரும்பி நாளைக்கு அவங்க வேலை பார்க்க முடியாது. நான் அப்பப்போ சொல்றதுதான், பல்வேறு சேனலுக்கும் சொல்லியிருக்கேன், உங்களுக்கும் சொல்றதுதான். இந்திய நாட்டின் அரசு முத்திரையில் இருக்கக்கூடிய 3 சிங்கங்கள், அது சிங்கங்கள் 3 எதிரானா, ஒன்னு லெஜிஸ்லேட்டர், இன்னொன்னு எக்ஸிக்யூட்டிவ், இன்னொன்னு ஜுடிஷியரி அப்படின்வாங்க. 4th சிங்கம் வந்து பிரஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த 4வது சிங்கம் அது கல்ட்டு சிங்கம் ஆயிடுச்சு. அது யாருக்கு வீசினாலும் அதுக்கு அலையிற சிங்கமா மாறிட்டு இருக்கு அந்த 4th எஸ்டேட்ன்ற சிங்கம். ஏன்னா அதுக்கென்று அந்த ஒரு தனித்தன்மை வந்து மெதுமெதுவா போயிட்டு இருக்கு. ஸோ ஆனா அதை ராணுவ ரீதியில் எடுத்து பார்த்தா, முதல்ல நம்ம கண்ணுக்கு தெரிகிற சிங்கம், நடுவுல இருக்கிறது ராணுவம், இந்த பக்கம் இருக்கிறது விமானப்படை, அந்த பக்கம் இருக்கிறது கப்பல் படை. இந்த தெரியாத 3வது சிங்கம் பின்னாடி இருக்கு பாருங்க, அதுதான் உளவு அமைப்புகள். அந்த அமைப்புகள் வந்து அது உருமறதும் தெரியாது, கொதறதும் தெரியாது, அது பதுங்கிறதும் தெரியாது, அது இருக்கிறதே தெரியாது நம்மளுக்கு. 3 டைமென்ஷனல் இமேஜ்னா 3 டைமென்ஷன் தான் தெரியும், 4th டைமென்ஷன் ஒன்று இருக்கு. நம்ம எந்த டைரக்ஷன் பார்த்தாலும் 3 சிங்கம் தான் தெரியும், இன்னொரு சிங்கம் தெரியாது. அந்த தெரியாத சிங்கம் தான் இந்த உளவு அமைப்புகள். அவங்களுக்கு வந்து ரெகக்னிஷன் இல்லை, பேர் இல்லை, பொசிஷன் இல்லை. பொசிஷன் சொசைட்டில பொசிஷன் இல்லை, அங்கீகாரம் என்ன இருக்கு பாவம் அவங்களுக்கு? அவங்க என்ன ஐடி கார்டை இங்க வச்சுட்டு சுத்துறாங்களா? இந்த பேர் என் ஐடி கார்டு, பேர் நான் தான் அப்படின்னாங்களா? சாதாரணமான மக்கள் சாதாரணமான லைஃப் தான் லீட் பண்ணுவாங்க. இன்னைக்கும் அவர் விக்ரம் சூத் பேசுறத பாத்தீங்கன்னா நார்மலா தான் பேசுவாரு. ஒரு டிஷர்ட்டும் ஒரு பேண்ட்டும் போட்டு வருவாரு அவரு சில நேரத்துல. நான் சில ரிட்டையர்ட் ஆபீசர்ஸை நான் கண் கூட பார்த்துருக்கேன். தே ஆர் நோ மோர். அவங்க புக்ஸ் எல்லாம் கூட எழுதியிருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா இயல்பான ஒரு மனிதர்கள். அவங்களுக்கும் வந்து நம்மளோட இயல்பான நம்ம பண்ற வேலையை தான் அவங்களும் பண்ணுவாங்க. இயல்பான நம்ம டெய்லி அன்றாட சாப்பிட்ற விஷயங்களை தான் அவங்களும் சாப்பிடுவாங்க. அவங்க ஒன்றும் ஸ்பெஷல் ப்ரோட்டீன் டயட் எல்லாம் எடுத்துட்டு மஸ்கிள்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணிட்டு அது பொப்பாய் ஷோல வர மாதிரி எல்லாம் ஒன்றும் வரமாட்டாங்க இப்படி எல்லாம் காட்டிக்கிட்டு. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. ஜிசி சக்சேனான்னு சொல்லிட்டு காஷ்மீர் கவர்னர் ஒருத்தர் இருந்தார், கேரி சக்சேனான்னு சொல்லிட்டு. காஷ்மீர் தீவிரவாதம் தலை தூக்கி ஆடும்போது அவரை கவர்னரா போட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெனரல் கிருஷ்ணராவை போட்டாங்க. அவர் வந்து ஃபார்மர் ரா செக்ரட்டரியா இருந்தவர். என்எஃப் சண்டூக்குன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவ்வளவுக்கு ராவோட ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ரான்னு சொல்லுவாங்க. அந்த ராவோட அமைப்பையே இன்னைக்கும் கூப்பிடுறது கவுபாய்ஸ் அப்படின்வாங்க. ராமேஸ்வர்நாத் காவ் அவர் பேரு.
அவரோட மகளுக்கு அப்பப்போ சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம், இது நிதின் கோக்லேன்றவர் அவரை பத்தி எழுதின புக்ல நான் படிச்சதுதான். அவரை நான் படிக்கிற காலத்துல அவரு காலமாயிட்டார். பார்க்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடைக்கல. அதாவது பிசிக்கலா அவரை பார்க்கற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல எனக்கு. அப்போ நான் அவரை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டும் இன்க்விஸ்டிவ்னஸ்லயும் அவர் தெரிஞ்சுக்க பார்க்கும்போது, அவர் யாராவது போட்டோ எடுத்தா அவருக்கு வந்து என்னவோ குறுகிடுவாராம். அவரு பிடிக்காதான் போட்டோ எடுத்தா. அவர் யாரும் போட்டோ எடுக்க கூடாதுன்னு சொல்லுவாராம். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனாருன்னா, அரசு ஃபங்க்ஷனுக்கு போனாருன்னா கூட அவர் பொசிஷன் டைரக்டா பிஎம்க்கு ரிப்போர்ட் பண்ற பொசிஷன், அவர் பொசிஷன் டெய்லி கடைசி ரோல எங்கேயோ ஒரு மூலையில போய் உட்காந்துட்டு இருப்பாராம். ஃபங்க்ஷன் முடியறதுக்கு முன்னாடி ஏந்து போயிடுவாராம், யாரா பாத்திர போடாங்கன்ட்டு. யாரையும் அவருக்கு வந்து விஷ் பண்ண அலோவ் பண்ண மாட்டாராம் அவர், தெரியுமா? தமிழ்நாட்டிலே அது மாதிரி அதிகாரி இருந்திருக்காரு. உளவு அமைப்புல, தமிழ்நாடு போலீஸ் அமைப்புலயே ஒரு அதிகாரி ஒருத்தர் இருந்தாரு. அவர் யாரும் வந்து நிறைய பேருக்கு அவர் மூஞ்சிய அவர் எப்படி இருந்தாருன்றது கூட தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர் படங்களே கூட போட்டோல வந்ததில்லை, அவரை பார்த்ததில்லை. அது பார்த்தாலும் அவர் போட்டோ குறிப்பிட்ட சில போட்டோஸ் தான் அவரது இருக்கு. நிறைய அதாவது உளவு சார்ந்த விஷயங்கள்ல was considered the last of the breed அப்படின்வாங்க. அதாவது மீடியா கிளாரும் மீடியா பப்ளிசிட்டி இல்லாத ஒரு ஆபீசரால மாத்திரம்தான் இன்டெலிஜென்ஸ்ல மேல 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 அவங்களால பயணிக்க முடியும். அந்த மீடியா லைம் லைட் இருந்ததுன்னா அது வந்து அவங்களுக்கு நெகட்டிவா மாறும். எந்த உளவு ஸ்தாபனத்துக்கும் லைம் லைட் இருக்காது. அவங்களுக்கு டார்ச் அடிச்சு த பேர் அப்படின்னு அவங்க மூஞ்சிக்கு டார்ச் அடிச்சு காட்டிக்க மாட்டாங்க. இந்த லைம் லைட்ல வந்து நடிகர் தான் இருக்க முடியும். அந்த நடிப்போட விட்டுறணும். பீஸ்ட், ஃபீஸ்ட், பாண்டு, அனபாண்டு இதெல்லாம் நிஜ லைஃப்ல எல்லாம் அதெல்லாம் இட்ஸ் நாட் பாசிபிள். அவங்க நிழலுலக மனிதர்கள். பல பல நேரங்கள்ல அவர்கள் கற்பனையில் மட்டுமே இருக்கக்கூடிய, அதாவது நம்ம கற்பனைக்கு ஏற்றவாறு அவங்களுக்கு நம்ம வடிவம் கொடுக்கலாம். ஆனா அவங்க சாதாரணமா அவங்களோட வடிவங்கள் வந்து உங்களை மாதிரி என்ன மாதிரியும் கூட இருக்கலாம். ஆனா அவங்க பண்ற வேலையை அவங்க மிகப்படுத்த மாட்டாங்க. அவங்க வேலையை அமைதியா பண்ணிட்டு போவாங்க. அவங்க வேலை வந்து ரெகுலர் வேலை. ஒரு 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 நிருபரோட வேலை என்னவோ கிட்டத்தட்ட அதே மாதிரி வேலைகள் தான் அவங்களும் செய்வாங்க. ஆனா கொஞ்சம் சொபிஸ்டிகேட்டடா இருக்கும். ஏன்னா நாட்டின் பாதுகாப்பை அவங்க பாக்குறதுனால அப்படிதான் அவங்க பண்ணுவாங்களே தவிர்த்து அவங்கள வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. நான் இப்ப எதுக்கு இவ்வளவு உதாரணங்கள் சொல்றேன்டான்னா, சினிமால பாக்குற நம்ம படங்களை காட்டுற எதுவுமே நிஜமான ஒரு உளவமைப்போட அடையாளம் அல்ல. இன்க்ளூடிங் துரந்தர் மாதிரி அந்த சைடு அனுப்பலாம். அது மாதிரி ஒரு ஆள் இருக்கலாம், இல்ல நான் சொல்ல, இருக்கலாம், இருந்திருக்காரு. ரவீந்திர கௌஷிக்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, பிளாக் டைகர்னு சொல்லுவாங்க அவரை. கடைசியில் அவரோட முடிவு வந்து இஸ் நோ மோர். பாகிஸ்தான் ஜெயிலே வாடி அவர் இறந்துட்டாரு. சோ அவங்களை கிளைம் பண்ண முடியாது நம்மளால, நம்ம ஆள் தான் சொல்லிட்டு. எஸ்பெனேஜ்ல வந்து இட் இஸ் டிஃபிகல்ட். நம்மளோட ஏன்னா கவர் இல்லாம போயிட்டு ஸ்பையிங் ஆக்டிவிட்டியில, உளவு சேகரிக்கிற ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆகுறவங்களுக்கு அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இல்லை. கவர்ன்றது வந்து அரசாங்க ரீதியில அரசு தூதரக அதிகாரியாக போய் பண்றதுக்கும் தனியா போயிட்டு ஒரு அமைப்புல போயிட்டு சேர்ந்து அதுக்குள்ள ஊடுருவி இந்த விஷயங்களை பண்றதுக்கும் ஆன வித்தியாசம் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு இன்று இருக்கக்கூடிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அப்படிதான் போனார். 7 ஆண்டுகள் பாகிஸ்தான்ல தங்கினார். அவர் கவர் இல்லை, மாட்டா காலி. அதனால்தான் அவருக்கு ஷௌரிய சக்ரா கொடுத்தாங்க. இந்திய அதாவது ராணுவ அவார்டை வந்து ஒரு சிவிலியன் சிஸ்டம்ல இருந்து, அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருந்து வந்து வாங்கின ஆபீசர்ஸ்ல குறிப்பிட்ட சிலர்ல இவரும் ஒருத்தர். இன்ஃபேக்ட் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் அது. அதெல்லாம் அந்த துரந்தர் படத்துல கூட அந்த கேரக்டர் கிட்டத்தட்ட அவர் போலவே தோற்றம் கொண்ட ஒரு கேரக்டரா மாதவன் நடிச்சிருப்பாரு. அந்த படத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் ஒரு சீன் தான். அந்த ஏரோப்ளைன் ஹைஜாக் பண்ணவன கழுத்துல கடைசியில காலை வச்சுட்டு அவன் ஜெயிந்துன்னு இவர் போய் சொன்னா அவங்க சொல்ல விடாம பண்ணுவான் பாருங்க. கடைசியில இப்ப சொல்லு அப்படின்னு அதை கேட்டு போடுவாங்க பாருங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். எனக்கு அது ஆழமான சீனு. டே இன்னைக்கு இருந்தாலும் நான் வருவேன்டா, திருப்பி வருவேன், ஐ வில் ஹாவ் மை சே. அதுதான். அது எந்த ரூபத்திலையும் இருக்கலாம், எந்த வடிவத்திலையும் இருக்கலாம். சோ ஒன்னு முண்டேன் டெஸ்க் ஜாப், இன்னொன்னு வந்து ஆபரேஷன் சைடு வந்து இட்ஸ் அ டார்க் டொமைன். அதை வந்து யாரும் சொல்லிட்டு எல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. 24 மணி நேரம் கிளாக்கும்
சப்மிஷன் கன்னும் இங்கெல்லாம் பிரிடேட்டர்ல ஆர்னால்ட் ஷ்வார்ஸெனெகர் மாதிரி மாட்டிட்டு சுத்த மாட்டாங்க. அதெல்லாம் முடியாது. தட்ஸ் நாட் பாசிபிள். ரெண்டாவது, அவங்க ஆபரேஷன்ஸ் இந்தியாக்குள்ள ஒரு பெரிய ஒரு அபத்தமான ஒரு விஷயம். இந்த இந்த ரா என்ற ஆர்கனைசேஷனோ இல்ல சிஐஏ என்ற ஆர்கனைசேஷனோ இல்ல MI6 என்ற ஆர்கனைசேஷனோ இல்ல ஃபெடரல் செக்யூரிட்டி பியூரோ சர்வீஸ், ரஷ்யாவோட முன்னாள் KGBயோ இல்ல எக்ஸப்ட் ISI தவிர்த்து மற்ற எல்லா ஆர்கனைசேஷன், மொசாத் உட்பட எல்லாமே வந்து அவர்கள் உள்நாட்டுக்குள்ள அவங்கள வேலைகள் வந்து அவங்க பண்ண நடவடிக்கைகள் வந்து பண்ண வேண்டிய நடவடிக்கைகளோ இல்ல பண்ணக்கூடிய நடவடிக்கைகள் கொடுக்கக்கூடிய அரசு கொடுக்கக்கூடிய பர்மிஷன் வந்து வெரி 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 லிமிட்டெட். இங்க அவங்க செயல்பாடுகள் ரொம்ப 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 கம்மி. ஏன்னா அந்த அவங்களுக்கு இங்க பவர்ஸ் இல்ல. இந்தியாக்குள்ள அவங்க ஆக்ட் பண்றதுக்கோ இங்க வேலைகள் பண்றதுக்கோ அவங்களுக்கு பவர்ஸ் இல்ல. பியாண்ட் இந்தியன் ஷோர்ஸ் அவங்க பண்ணுவாங்க. இந்தியாவை தாண்டி தான் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். இந்தியாக்குள்ள வந்து இப்போ இஸ்ரேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அமான் இருக்கு, ஷின்பெத் இருக்கு. அமான் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ், ஷின்பெத் வந்து அவங்களோட இன்டர்னல் செக்யூரிட்டிக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. இப்போ அமெரிக்காவுக்கு வந்து FBI இருக்கு, ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்கு. பிரிட்டனுக்கு MI6 இருக்கு, MI5 இருக்கு. பாகிஸ்தானுக்கும் இருக்கு, ஆனா ஒப்புக்கு இருக்கு. இந்தியால இருந்து பிரிந்து சென்ற PIB, பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, சாரி இந்தியால இருந்து பிரிஞ்சு சென்ற PIB, பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸ் பியூரோ. கிரவுன் இன்டெலிஜென்ஸ் பியூரோ நம்மளுக்கு CIBயா மாறி சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் பியூரோவா வடிவெடுத்தது. அது அந்த கடைசி 2 எழுத்துல இன்னைக்கும் பிரபலமா இருக்கு இந்தியாவில். மத்திய உளவுத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் இந்தியாக்குள்ள உளவு சேகரிக்கக்கூடிய அந்த அதிகாரமும் அங்கீகாரம் இருக்கு. 68ல அதுல இருந்து பிரிந்து வந்த ஒரு பகுதி தான் இந்த அமைக்கப்பட்ட வெளிநாட்டில் உளவு சேகரிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. ஏன்னா 62ல போரு, 65ல போரு, இந்த போர்கள்ல நம்ம கத்துக்கொண்ட பாடம், வெளிநாட்டுல இருந்து நம்ம சேகரிக்க வேண்டிய உளவு வந்து போதிய அளவுக்கு இல்லாத காரணத்தினால் அதுக்கென்று தனி அமைப்பு ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அந்த கட்டாயத்தின் அடிப்படையில் மத்திய உளவுத்துறையிலிருந்து ஒரு பகுதியை உடைத்து தனியாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். அந்த அமைப்பு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய RNAW. ஸோ RNAWயோட ஆக்டிவிட்டிஸ் வந்து 71ல அவங்க பிரபலம் அடைஞ்சாங்க. பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ உருவாக்குவதற்கு RNAW வந்து ஒரு முக்கியமான ஒரு சக்தியாக செயல்பட்டது. பாகிஸ்தானோட ராணுவ அமைப்புக்குள்ளேயே ஊடுருவி டே டு டே தகவல்களை சேகரிச்சாங்க. என்னைக்கு இந்தியா மேல குண்டு போடுற தகவல் உட்பட எல்லாமே அவங்க கிட்ட இருந்தது. ஸோ அதை எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்வாங்க. அதாவது அவங்களோட அரசியல் கட்டமைப்புக்குள்ளேயும் ராணுவ கட்டமைப்புக்குள்ளேயும் உளவு சேகரிக்க ஆரம்பிச்சோம். ஹையஸ்ட் லெவல் இன்ஃபில்ட்ரேட் பண்ணோம். அதே மாதிரி 99 கார்கில் போறப்போ அன்னைக்கு இருந்த சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப் பாகிஸ்தான் முகமது அசீஸ் நினைக்கிறேன், முகமது அசீஸுக்கும் பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் பர்வேஸ் முஷரஃப் கார்கில் வரப்போ அவங்க 2 பேருக்கு நடந்த தொலைபேசி மூலமாக நடந்த அந்த பேச்சை வந்து ரெக்கார்ட் பண்ணோம். நடந்தது பெய்ஜிங்ல. இந்த முகமது அசீஸ் வந்து பர்வேஸ் முஷரஃப் கூப்பிடுறது டெலிபோன் கால்ல, பாகிஸ்தான்ல இருந்து பெய்ஜிங்க்கு கால் போகுது. பெய்ஜிங் ஹோட்டல்ல நவாஸ் ஷெரீஃபும் பர்வேஸ் முஷரஃபும் தங்கியிருக்காங்க. அந்த காலை ரெக்கார்ட் பண்ணி உலகத்துக்கே போட்டு காட்டணும், இது பாகிஸ்தான் தான் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் பாகிஸ்தான் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இது முஜாஹிதீன், இது சுதந்திர போராட்ட வீரர்கள் பண்ணாங்க, நாங்க பண்ணல, இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல சாமி நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணி காட்டி, ராசா இதுக்கு மேல ஆடினா வாழை ஒட்ட நறுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி காட்டினேன். சரி, தோல்விகள் இல்லையான்னா ஆமா, எல்லா உலக அமைப்புகளுக்கும் தோல்வி இருக்கு. அதாவது இருக்கிறதுலயே உலகத்திலேயே அதிகமான பட்ஜெட் கொண்ட அமைப்பு CIA. அவங்க அடையாத தோல்விகளா? வியட்நாம்ல தோல்வி, ஆப்கானிஸ்தான்ல தோல்வி, இன்று ஈரான்ல தோல்வி, அன்று 9/11 அட்டாக் எடுத்துட்டு வந்து பிளேன் எடுத்து வந்து சொருவும் போதும் தோல்வி. கணிக்காம இல்ல, முன்கூட்டியே அவங்க கணிச்சாங்க. அது ஒவ்வொரு ஏஜென்சில இருந்து இன்ஃபர்மேஷன் வந்து இன்னொரு ஏஜென்சிக்கு பாஸ் ஆகுறதும் ஆக்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கூட அது எதிரி வந்து சக்சஸ் ஆயிடுவாங்க, அவங்க நினைச்ச குறிக்கோள் அடைஞ்சிருவாங்க. அப்போ நம்மளுக்கு அந்த டைம்ல கிடைக்கிற பலியாடு யாருன்னு பாத்தீங்கன்னா உளவு அமைப்பு. ஏன்னா அவங்க பாவம், அவங்க எப்பயாவது ஆடு வந்து நான் வெட்டட்டுமா அப்படின்னு கேட்டா, பர்மிஷன் கேட்டா வெட்டுறோம் நம்ம.
அது பாவம் தண்ணி ஊத்துனா தலையை அடிச்சுனா பட்டுன்னு போட்டுடுறோம். அது மாதிரி வாயை திறக்காதவங்க, அவங்களே டிஃபெண்ட் பண்ணிக்காத ஆர்கனைசேஷன்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா உள அமைப்புகள். என்னைக்காவது அவங்க பிரஸ் மீட் கொடுப்பாங்களா? பிரஸுக்கு வந்து பேசுவாங்களா? எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம ஈஸியா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் போய் பாரு, அப்ப தெரியும் வழி என்னன்னு சொல்லிட்டு. இன்டெலிஜென்ஸ் ஒர்க் பண்றது இட் இஸ் 24/7 ஜாப். இட் இஸ் அ தேங்க்லெஸ் as well as a painful job. யார் உங்களுக்கு நன்றி என்ற அந்த ஒரு வார்த்தையை சொல்லாத ஒரு வேலை இது. எது? உளவு சேகரிக்கிற வேலை. நன்றி, நீ பெருசா சாதிச்சுட்ட, நீ பண்ணிட்ட, இந்த இந்த தாக்குதல் நிறுத்திட்ட. ஒரு தாக்குதல் நிறுத்தினதுக்கு என்னைக்காவது எந்த உளவு அமைப்புக்காவது நம்ம வந்து இந்திய உளவு அமைப்பு சூப்பர் நிறுத்திட்டாங்க தாக்குதல்னு சொல்லியிருக்கோமா? சரி, தாக்குதல் நிறுத்தினதுக்கு கடைசியில யார் பேர் வரும்டான்னா அந்த லோக்கல் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிடுறோம். ஏன்னா இவங்க அரெஸ்ட் பண்ற அதிகாரம் கூட இவங்களுக்கு இல்ல உளவு அமைப்புகளுக்கு. அது மாநில உளவு அமைப்பு ஆகட்டும், மத்திய உளவு அமைப்புகள் ஆகட்டும், இன்க்ளூடிங் ரா, அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ற அதிகாரம் இல்ல. மத்திய அமைப்புகள்ல என்ஐஏ தான் அரெஸ்ட் பண்ணும். ஸோ அப்போ வந்து கை தட்டுறது கூட என்ஐஏ ஆக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு யாரும் நம்ம கை தட்ட மாட்டோம், புகழ மாட்டோம். அவங்க பேரும் தெரியாது. தே ஆர் த அன்னோன் சோல்ஜர்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த அன்னோன் சோல்ஜர்ஸுக்கு வந்து அவார்டு ரிவார்டு எதுவும் இல்லை. இருக்கு, ஆனா அபிஷியலா வந்து அவங்க இந்த வேலை பண்ணதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லவே முடியாது. பேர் தெரியாம, அவங்க பண்ற வேலையை வெளியே சொல்லிக்க முடியாம, அவங்க குடும்பத்திட்ட இருந்தும் அவங்க பண்ற வேலையை மறைச்சு, அவங்க நண்பர்களிடையே வேலையை மறைச்சு, அடையாளம் வந்து காட்டிக்காம அமைதியா இந்த நாட்டு மக்களுக்கு அவங்க சேவை பண்றாங்களே, அவங்களுக்கு இந்த நாடு கடமைப்பட்டிருக்கா இல்லையா சொல்லுங்க. இதுதான் இந்த உள அமைப்புகள். இந்த உள அமைப்புகள்ல வந்து 80கள்ல இந்த சிக்கு தீவிரவாதம் தலை ஓங்கியப்போ சிஐடி ஜே, சிஐடி எக்ஸ், கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் டீம் ஜே, கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் டீம் எக்ஸ் ரெண்டு அமைப்பு. ஜே என்றது காலிஸ்தான் குரூப்ஸ், அதாவது சீக்கிய பஞ்சாப்ல இருந்த அந்த பாகிஸ்தானால் தூண்டப்பட்ட தீவிரவாதத்தை அடக்குவதற்கு, பாகிஸ்தானில் இருந்து வரக்கூடிய தீவிரவாதிகளை அவர்களை அடக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. அதே சமயத்துல இன்னொரு காரணத்துக்கு அதை யூஸ் பண்ணாங்க. காஷ்மீர்ல வந்த தீவிரவாதத்தையும் அதை ஒடுக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணாங்க. அதே சமயத்துல இன்னொரு அமைப்பு இருந்தது, எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த எக்ஸ் தான் இவங்க திருச்சி ஏஜென்ட் எக்ஸ், ஏஜென்ட் ஒய்ன்னு சொல்லி படம் எடுத்துடுறாங்க. அது என்ன இது மாதிரி ஏஜென்ட் சிஐடி எக்ஸ் ஏற்படுத்தினது வந்து பாகிஸ்தானோட உள அமைப்புகள்ல ஐஎஸ்ஐக்குள்ள பல்வேறு பிரிவுகள் இருக்கு. அதுல குறிப்பிட்ட சில பிரிவுகள் வந்து இந்தியாவுக்கு எதிராக, இந்தியாவோட காஷ்மீருக்காகவே என்ற ஒரு அமைப்பு இருக்கு. இந்தியாவோட மற்ற மாநிலங்களை நோக்கி அவங்க குறிவைக்கிறதுக்காக ஒரு தனி அமைப்பு இருக்கு. பல அமைப்புகள் இருக்கு ஐஎஸ்ஐக்குள்ள. அதுல அந்த அமைப்புகளை கண்காணிக்கிறதுக்கும் அவங்க வேலைகளை என்ன அவங்களுக்கு கவுண்டரா, அவங்களுக்கு எதிர்வினை ஆற்றும் வகையிலையும், அவங்க வேலைகளை முறியடிக்கும் வகையிலையும், அவங்க நாச வேலைகளை வந்து நிறுத்தும் வகையிலையும் நம்ம வந்து ஒரு டீம் வச்சிருந்தோம். இது குஜரால் வந்து பாகிஸ்தான் பேச்சை கேட்டு அவர் என்ன ஒரு டெசிஷன் எடுத்தாரு, நாங்களும் எங்க வேலைகளை உங்க நாட்டுல நிறுத்திடுறோம், நீங்களும் உங்க செயல்பாடுகளை நிறுத்திருங்கன்னு சொன்னாங்க. நம்ம பேச்சை காப்பாத்தணும், அவங்க பேச்சை காப்பாத்தல. அதுக்கப்புறம் நடந்த வரலாறு தான் இந்தியால தொடர்ந்து நடந்து கொண்டு வந்த தாக்குதல்கள். அதோட உச்சம் 2008 நம்ம சந்தித்த மும்பை தாக்குதல். ஆனா அதுக்கும் வந்து முன்கூட்டியே தெரிவிச்சது இது மாதிரியான அட்டாக் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது ஒரு பெரிய சதி, நாச வேலை. அதுல வெறும் பாகிஸ்தானியர்கள் மட்டும் சம்பந்தப்பட்டிருந்தா பரவாயில்ல. ஆர்விஎஸ் மணி அவர்கள் எழுதிய புக் எடுத்து படிச்சீங்கன்னா there is much to that needs to be told. அதுல இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்பிரசி ஆங்கிள், அந்த சதியை பத்தி இன்னும் நிறைய பேர் வந்து வெளியே வந்து சொல்ல ஆரம்பிச்சாதான் புரிய வரும். ஸோ அதை பத்தி அதிகம் இங்க டைம் எடுத்துக்காம, அதுக்கப்புறம் வந்து திரு தோவல் வந்த பிற்பாடு இப்போ சில மாற்றங்கள் நடந்துள்ளன. இன்னைக்கு இந்தியா உளவு சேகரிக்கும் முறை மாறியுள்ளது. இந்தியாவோட உள அமைப்புக்கான அங்கீகாரம் உலகளாவிய அளவுல வளர்ந்திருக்கிறது. டாப் 10 உள அமைப்புகள்ல இந்தியாவோட உள அமைப்பை வந்து டாப் 5 இடங்கள்லயும் வர மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வெறும் ஆபரேஷன்ஸை வச்சு சொல்றது இல்லை. என்ன மாதிரியான அச்சுறுத்தல் வரப்போது, அந்த அச்சுறுத்தலுக்கு முன்கூட்டி அரசுக்கு தெரிவித்து அந்த அச்சுறுத்தல்ல இருந்து இந்தியாவை பாதுகாக்கிறதும் இவங்களோட வேலை தான். ஸோ அதையும் வந்து திறன்பட செய்து கொண்டிருப்பது ஒரு முக்கியமான விஷயம். இதுல கடைசியா நான் சொல்லி முடிச்சுக்க வேண்டியது, ஒரு 15 தீவிரவாதிகளோட கதை வந்து பாகிஸ்தான்ல கடந்த மேல இருந்து 21 மேல இருந்து இப்போ வரைக்கும் முடிச்சிருக்காங்க.
அதுல கணிசமாக ஒரு 8 அல்லது 9 தீவிரவாதிகளின் கதை வந்து ஒரு ஆண்டில் முடிக்கப்பட்டுள்ளது. அவங்களோட லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு படிக்கிறேன் உங்க கவனத்துக்கு. விருப்பம் தான் கேளுங்க. படிக்கலாமா? படிக்கணும் சார். ஹம்சா புரான் அல் பதர் புல்வாமா அட்டாக்கில் சம்பந்தப்பட்டவன். 2 வீக்ஸ் முன்னாடி வந்துச்சு சார். மே 2026 இப்போ 15 நாள் முன்னாடி போராசான்னு அனுப்பி விட்டாங்க. வெளியே வந்தான், ரோட்ல நின்று இருந்தான், எவனோ பைக்ல போனவன் சுட்டானா. ஒருவேளை பண தகராறு, குடும்ப தகராறு இருக்கலாம் சார். இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஷேக் யூசுப் அஃப்ரிதி லஷ்கர் ஏ தொய்பா ஏப்ரல் 2026 கோஷ்டி மோதல், கோஷ்டி பூசல். லஷ்கர் ஏ தொய்பாக்கும் ஜெய்ஷே முகமதுக்கும் யார் அதிகம் பணம் வரணும்? ஏன்னா பாகிஸ்தான்ல வேற பணப்பற்றாக்குறை அதிகமா இருப்பதனால் இந்த அமைப்புக்குள்ளே ஏதோ ஒரு சண்டை நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுல ஒருத்தர் சுட்டுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். யாரோ யாரோ புண்ணியவான் காசு கொடுத்துருப்பான், கொடுத்த காசுக்கு கச்சிதமா வேலையை பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரசாவுல்லா நிசாமணி லஷ்கர் ஏ தொய்பா புல்வாமா அட்டாக் முடிந்தவுடன் மே 2025. முடாசார் காதியான் காஸ் லஷ்கர் ஏ தொய்பா மே 2025. ஹபீஸ் முகமது ஜமீல் ஜெய்ஷே முகமது மே 2025. கலீத் அபு அலைஸ் அபு ஆகாஷா லஷ்கர் ஏ தொய்பா மே 2025. முகமது யூசப் அசார், யாரு? மௌலானா மசூத் அசர் தம்பி, ஜெய்ஷே முகமது மே 2025. இப்ப எத்தனை பேர் சொன்ன? 1 2 3 4 5 6 7 8 பேர் ஒரு வருஷத்துல. போன மேல இருந்து இந்த மேக்கு. இது இல்லாம மே 2023 ஷயீத் லத்தீப் பத்தான்கோட் அட்டாக் சம்பந்தப்பட்டவன், ஜெய்ஷே முகமது. ரியாஸ் அகமது அலைஸ் அபு காசிம் லஷ்கர் ஏ தொய்பா சம்பந்தப்பட்டவன், செப்டம்பர் 2023. அதுக்கப்புறம் காலிஸ்தான் கமாண்டோ போர்ஸை சேர்ந்தவன் பரம்ஜீத் சிங் பஞ்சுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பியான் சிங்னு முன்னாள் பஞ்சாப் முதல்வர் இருந்தார், அவரை கொன்ன அந்த சதியில இவன் பேரும் அடிபட்டது. ஸோ அவனையும் 2023 கதை முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஜஹீத் அகுண்ட் IC 814 ஐஜாக்ல மெயின் அக்யூஸ்ட். இவன் கராச்சியில ரெஸ்டாரண்ட்டை சாப்பிட்டுட்டு இருந்தா தண்ணி குடிக்கும் போது போட்டாங்க. ஆள் குடிச்சா ஆன்னு போயிட்டான். நெக்ஸ்ட் சலீம் ரெஹ்மானி 2022. கடைசியில முகமது இஸ்மாயில் ஆல்வி புல்வாமா அட்டாக் சம்பந்தப்பட்ட ஜெய்ஷி முகமது தீவிரவாதி ஜூலை 2021. போட்டவர்களுக்கு நன்றி, போனவர்களுக்கு என் அனுதாபங்கள் கூட இல்லை. இத்தோடு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். ஓகே சார். சார் சூப்பரா எக்ஸ்பிளைன் கன்மன் வாழ்க. நிச்சயமா சார். நம்ம இந்தியாவுக்கு எவெல்லாம் எகென்ஸ்டா இருக்கணும், இந்த அன்னோன் கன்மேனை வச்சு தான் தூக்கணுன்ற முடிவுக்கு வந்திருக்கோம் சார். அவங்க வந்து பண பிரச்சனை இருக்கலாம், குடும்ப பிரச்சனை இருக்கலாம், இல்ல லவ் அஃபேர் ஃபெயிலியரா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம் சார். அது என்ன சார், நீங்க அன்னோன் கன்மன்னாலே தோவல் சாரை பாக்குறீங்க, இந்த சைடு ரா பண்ணிச்சான்னு கேக்குறீங்க. ஏன் அவங்க நாட்டுல துப்பாக்கி கலாச்சாரம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையாச்சே. சுட்டுக்க மாட்டாங்களா? சுட்டுக்க கூடாதா? தாலிபானு பிடிக்காம கூட அவங்கள சுட்டுருக்கலாம். அவங்க ரொட்டி சுடுற மாதிரி ஆளை சுடுறது அவங்களுக்கு பழக்கம். போயிட்டு போகுது. தற்செயலா நடந்திருக்கலாம், அது செயற்கையான ஒரு சம்பவமா இருந்தாலும் அது பாகிஸ்தான்ல ஒரு அன்றாட நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருப்பதனால் இதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்பதும் அதை நாம் மிகைப்படுத்தி சொல்வதும் ஆக்சுவலா தேவையற்று இந்தியா மீது பழி போடும் விதத்தில் இருக்கிறது. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சிரிக்காதீங்க, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நேயர்களுக்கு விக்ரம் சார் மீது நான் கண்டனங்களை நான் வலுக்க சொல்கிறேன். சிரிக்காமல் சிந்தியுங்கள். இந்தியாவை குறை சொல்வதை நிறுத்துங்கள். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிளவுகள் காரணமாகவும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனைகள் காரணமாகவும் இது போன்ற நபர்கள் அவர்களாலே அப்புறப்படுத்தப்பட்டிருக்கலாம். அப்படியே நீங்க எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் இந்தியாவை குறை சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு சொல்லிட்டு நாங்களும் மீடியாவை செயல்படுறோம்ல சார், அதனாலதான். நாட் குட். ஐ கண்டம் இட். ஓகே சார். பாகிஸ்தான் ஸ்டைல்ல சொல்லணும்னா கண்டமிட்ட வந்து அவங்க வேற ஸ்டைல்ல வேற லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க, தப்பா போயிடும். அது அந்த வார்த்தையே வந்து கரப்ட் ஆயிடும். அது சொல்ல மாட்டேன் நான். இன்னொரு வாட்டி என்கிட்ட அன்னோன் கன்மேனு இந்திய ஊடக அமைப்புகள் ஏதாவது வந்து மூச் அது மாதிரி எல்லாம் தப்பா பேசுனீங்கன்னா திரும்பி டிஃபமேஷன் கேஸ் வரும். ஓகே சார், நான் போடுவேன் உங்க மேல. சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். உங்க பொன்னான இளைய ஒதுக்கினதுக்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி. ஜெய்ஹிந்த்.